ட்ரம்ப்பை வந்து புதினும் ரஷ்யாவும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு கேட்டபோது அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. அப்போ வேறு என்னன்னு கேட்டால், ரஷ்யா கிட்ட ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயம் ட்ரம்ப் சம்மந்தமானது இருக்கிறது அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. ட்ரம்ப் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு ஆவணம், அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு வடிவத்தில் இருக்கலாம், மிக நிச்சயமாக அது வந்து ரஷ்யாவிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆதாரம், ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப ரீசண்டாக அலாஸ்காவில் வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது. ட்ரம்ப்பும் புதினும் வந்து மீட் பண்ணாங்க. அப்போது புதினை வரவேற்கும் விதமாக B-2 பாமர் அப்படிங்கிற மிக மிக விலை உயர்ந்த ஒரு விமானத்தை அது பறக்க விட்டு புதினுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறார் அப்படின்னா, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த டொனால்ட் ட்ரம்ப்பே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவ்வளோ விஷயங்களை வந்து செய்கிறார் அப்படின்னா, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான எந்த விஷயம் ரஷ்யா கிட்ட இருக்குது, குறிப்பாக வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த விஷயம் புதினிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம்.